Hello friends, welcome to How to Do. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சண்டே மார்னிங் what to do? No. How to do? Easy breakfast. தோசை மாவு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். சப்பாத்தி போடணுமா, புட்டு பண்ணணுமா, அதெல்லாம் வேண்டாம். 2 எக் இருந்தால் போதும். உங்கள் குழந்தைங்கள அசத்திடலாம். ஈஸியாக தனியாக உங்களுக்கு பால் கொடுக்கணும், பால் குடித்த வாட்டி பாலக்குடின்னு காலையில் சொல்லி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே போட்டு மிக்சர் பண்ணி நல்ல தோசை மாதிரி போட்டு ரோல் பண்ணி நல்ல ஒரு ஃபோக் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஜாமுன்னு சாப்பிட்ருவாங்க. எப்படி பண்ணுறது இந்த எக் ரோல் சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்து பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் அப்படி கலக்கி விட்டுக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அது மில்க்கை வந்து பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 3/4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோரு இல்லைன்னா நீங்கள் வீட் ஃப்ளோர் கூட எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பேட்டர் லெவல் ஆனோன்னா அது ஒரு பக்கமாக வச்சுருங்க. இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா ஃபைன் சாப்ட் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோஸு, க்ரீன் சில்லிஸு, கரம் மசாலா, கொஞ்சோண்டு சாட் மசாலா, பெப்பர், அப்புறம் சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி நல்லா எக்கெல்லாம் இதில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நல்லா அந்த பேனை க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை முதல்ல அதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தின்னாக வேணும்னா இதே வந்து 2 தடவையாக நீங்கள் ஊற்றிக்கலாம். லிட் போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெந்தோடனே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே எக்கோட பீட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, ஆனியன், டொமேட்டோஸ், உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் எல்லாமே போட்டுட்டு அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா நிதானமான தீயில வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்சிரும். வேகட்டும். இப்போ நீங்கள் இந்த ஆம்லெட்டை நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கணும். மெதுவாக எடுங்க, நிதானமாக, இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கனமாக ஊற்றிட்டிங்கன்னா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தின்னாக ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணிடலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே சீஸை நல்லா துருவி விட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு சீஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் துருவிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அது ஒரு பட்டர் பேப்பரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஹாட்டாக இருக்கும்போதே ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோல்ஸாக இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோமா எக் ரோல் கூட நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அழகாக நம்மளோட சில்ட்ரனை வந்து இன்னைக்கு இட்லி தோசையெல்லாம் இல்லை, இன்னைக்கு வேறு மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு, நீ பால் கூட குடிச்சிக்க வேண்டான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதுலேயே நம்ம பால் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்னும் வேறு ஏதாவது வேணும்னா இதில் நாங்கள் கார்ன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கார்ன் உதுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்பினாச் மாதிரி போட்டுக்கணுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகிடும். வேணால் கார்ன் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறமா நீங்கள் கேரட்டையும் துருவி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன், கட் பண்ணிங்கன்னா இப்படி லேயராக வரும். உங்களுக்கு பாருங்களேன், லேயர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே கொஞ்சம் சில்லிஸை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இன்னும் கேப்சிகம் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எம்மியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சண்டேஸ் கூட நீங்கள் எழுந்திரிச்சு இன்றைக்கும் இட்லி தோசை தானா பூரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட்டும் எடுக்கணுன்னா ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போட்டு குழந்தைங்களுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சன்னமாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா கட் பண்ணி லேயராக போட்டு கெச்சப்லாம் வச்சுட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்ருவாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணி விட்டுருங்க. ஆல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.